பெரியம்மா ஆரம்பிச்ச கம்பெனி கொஞ்சம் நஷ்டத்துல வந்தப்போ அதையே சாக்கா வச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த கடையை புடுங்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தீங்களே, அது தப்பு இல்ல? இந்த கல்யாணத்துக்கு அவங்க உங்களை சொந்தமா நினைச்சு கூப்பிட்டாங்க. ஆனா நீங்க இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு தப்பா நினைச்சீங்களே, அது தப்பு இல்ல? இப்படி எல்லா தப்பையும் நீங்க செஞ்சுட்டு எந்த தப்பும் செய்யாத பெரியம்மாவை குத்தம் சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? ஓ, அப்ப இவ்ளோ நாளும் மனசுக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டுதான் என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாமா, ஆனா அதுக்கும் கூட காரணம் ரமா பெரியம்மா தான். எந்த சூழ்நிலையிலயும் உங்க மனசு காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க அமைதியானோம். ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க முடியாதுமா. நீங்க பெரியம்மாவை ஏமாத்தி வாங்கின சொத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நினைக்கிறப்போ நிஜமா உடம்பெல்லாம் கூசுதுமா, அவமானமா இருக்கு. நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்காக காசு பணம் நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு. ஆனா உண்மையிலேயே நீங்க பாவத்தை தான் சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த பாவத்தோட சுமைய இதுக்கு மேல எங்களால தாங்கிக்க முடியும்னு தோணல. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சேதான் ஆகணும். அது இப்ப வைக்கிறது தான் சரி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வர. போதுமா? ஆமாமா, எல்லா பிள்ளைங்களும் எங்களை பெத்தவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லதான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் செஞ்சது, இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது அப்படி சொல்லவே முடியாத நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. இதுக்கு மேல உங்க கூட இருந்தா என்ன, இல்லனா என்ன? எங்க அம்மா கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்றதை விட அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்குன்னு சொல்றதுதான் எங்களுக்கு பெருமை. ஆனா நீங்க அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கவே இல்ல. நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம். இவ்வளவு வன்மமும் வஞ்சமும் இருக்கிற ஒருத்தர் வீட்டுல எங்களால இருக்கவே முடியாது. எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதுக்காக என்னை விட்டு போயிடுவீங்களா? அம்மா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். இப்ப அதுக்காக நீங்க கோபப்பட்டு என்ன ஆக போகுது? விடுங்க. இப்ப என்ன அவகிட்ட நீங்க ஏன் பேசுனீங்கன்னு கேட்டது தப்பு. விட்டுருங்க. இனிமே இதை நம்ம அப்படியே மறந்துடுவோம். முடியாதுமா. இப்பவும் நீங்க செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அதை பேசல. நாங்க போயிடக்கூடாதுன்னு பதட்டத்துல தான் இப்படி பேசுறீங்க. நாங்க ரமா பெரியமாட்ட பேசுனது இங்க ஒரு விஷயமே இல்ல. நீங்க அவங்களுக்கு செஞ்சதுதான் இங்க பிரச்சனையே. இதெல்லாம் சரியாகணும்னா செஞ்ச தப்புக்கெல்லாம் பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மனுஷத்தன்மை உள்ளவங்களால மட்டும்தான் மன்னிப்பு கேட்க முடியும். நீங்களும் மனசுள்ள ஒரு மனுஷங்கனா மன்னிப்பை கேளுங்க. அப்ப நாங்க உங்க கூட இருக்கோம். எங்களுக்கு உங்க ஈகோவை பத்தி நல்லாவே தெரியும். அதை விட்டு கொடுத்து நீங்க மன்னிப்பு கேட்கறது வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அப்படி கேட்டீங்கன்னா நாங்க உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறதே எங்களுக்கு பிடிக்கல. கீதா, கிளம்பலாம். அருண், போயிடாத அருண், ப்ளீஸ் அருண். இல்லம்மா, என்னை விட்டு போகாத அருண், ப்ளீஸ். கையை விடுங்கம்மா. முடியாதுமா. ப்ளீஸ் அருண். முடியாதுமா. அருண். கீதா, விடுங்க. அது கேளு ப்ளீஸ். அம்மா, விடுங்கம்மா. போகாத ப்ளீஸ். விடுங்கம்மா, முடியாதுமா. விடுங்க. ப்ளீஸ் கீதா. என்ன விடுங்க. கீதா. அருண். நில்லு கீதா. என்னை விட்டு போகாத கீதா. அருண். அருண், போகாத. எங்க என்னங்க இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்காங்க, நீங்க அமைதியாவே இருக்கீங்க. இவ்வளவு நாளும் நீ செஞ்ச தப்பெல்லாம் தட்டி கேட்காம அமைதியா தானே இருந்தேன் காயத்ரி. இப்ப மட்டும் நான் எதுக்கு பேசணும்? அன்னைக்கே நான் பேசியிருந்தா இன்னைக்கு உன் பிள்ளைங்க கேள்வி கேட்கிற நிலைமை வந்திருக்காது. அப்ப பேசாதன்னா இப்ப பேசி என்ன ஆக போகுது? ஒரு தப்பு நடக்கிறப்ப அதை தட்டி கேட்காதது அந்த தப்புக்கு கூட நிக்கிறதுக்கு சமம். நான் உன் கூட நின்னதுக்கு தண்டனை எனக்கு வேணும். இதுக்கு மேல நானும் இங்க இருக்க விரும்பல. நீ சேர்த்து வச்ச இந்த சொத்தெல்லாம் இனிமே உனக்கு மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு. ஆனா ஒண்ணு, இனிமே உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. எனக்கு
போகாதீங்க ப்ளீஸ். எனக்கு சொன்ன கேளுங்க. எனக்கு போகாதீங்க. எனக்கு எனக்கு போகாதீங்க. போகாதீங்க. ரமா, எதுவுமே தெரியாம இருந்தீங்க பிள்ளைங்க மனசுல எல்லாத்தையும் விதைச்சு நீ கூட இருந்தே பிரிச்சுட்டியே. ஏன் 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 இப்படி செஞ்ச ரமா? ஏன் ரமா? ஏன்? ரமா, என் குடும்பமே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு போற நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் ரமா. நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இன்னைக்கு கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்க. ஆனா இது மட்டும் எனக்கு போதாது. நான் இன்னைக்கு எப்படி அனாதையா நிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் யாரும் இல்லாம தனியா தவிச்சு அனாதையா நிக்கணும். உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி உன் சாம்ராஜ்யத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்குறப்ப இப்ப நான் உணர்ற வலிய நீயும் உணரணும். அதுதான் உன்னால என் மனசுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து. சீக்கிரமே அத நான் நடத்தி காட்டுறேன். மேடம் வந்துட்டேன் மேடம். டெரஸ்ல தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன மேடம் முகமே ஒரு மாதிரியா இருக்கே? அப்படியா? ஆமா மேடம். ரமாதேவி கோமா ஸ்டேஜுக்கு போனதை நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க வேற எதையோ நினைச்சு ஒரே டென்ஷனா இருக்கீங்களே. சந்தோஷப்படுற அளவுக்கு நான் இன்னும் இந்த ஆட்டத்துல முழுசா ஜெயிக்கல சர்க்குணம். இது அந்த ரமா செஞ்ச தப்புக்கு இயற்கையா கொடுத்த தண்டனை. ஆனா இதை தாண்டி ஒரு பெரிய தண்டனைய அவளுக்கு கொடுக்கணும். அதுவும் நான் தான் கொடுக்கணும். இதுல இருந்து அவ மீண்டு வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் என்னை தாண்டி அவ வளர்ந்துடவே கூடாது. அப்பதான் என்னால முழுசா சந்தோஷப்பட முடியும். அதை நீங்க அடையறதுக்கு தானே மேடம் நாங்க எல்லாரும் இருக்கோம். கவலைப்படாதீங்க. ரமா இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஓவர் கான்பிடன்ஸ்ல அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ரமா கூட வேணு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அவன் என்னைக்குமே நமக்கு ஒரு தடை தான். அதுவும் இல்லாம அவன் கேங் கிட்டயே தனிப்பட்ட முறையில சவால் விட்டுருக்கான். அந்த சவாலுக்கும் அவனை பதில் சொல்ல வைக்கணும். அதனால உடனே ஒரு லாயரை வர சொல்லுங்க. லாயரா? எதுக்கு மேடம்? ஒருத்தரை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா அதுக்கு அதிகாரம் நம்ம கையில இருக்கணும். அதே மாதிரி ரமாவை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே என் கைக்கு கொண்டு வரணும். பவர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா அத வச்சே ரமாவோட முடிவை நான் எழுதி முடிச்சிருவேன். நீங்க லாயரை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு என்ன மேடம், தாராளமா பண்ணிடலாம் மேடம். நான் வரேன் மேடம்.
என்ன பவி அப்படி பாக்குற? இல்ல, நீங்க என் பாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. அப்படியா? ஆமா, இதுவே வேற நர்ஸ் வந்திருந்தா இப்பெல்லாம் பாத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சாமி தான் உங்கள என் பாட்டிய பாத்துக்க அனுப்பி வச்சிருக்கு. என்ன நீ பாட்டி பாட்டின்னு இவ்ளோ பாசமா இருக்க? பாட்டினா அவ்ளோ பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? அவங்க தான் இப்ப எனக்கு எல்லாமே. அதனாலதான் எனக்கு பிடிக்கும். என் அம்மாவும் அப்பாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லாம இருந்தேன். அப்ப பாட்டி தான் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுல இருந்து இங்க யாரு என்ன சொன்னாலும் பாட்டி என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என் கூட ஜாலியா கதை பேசுவாங்க, சிரிச்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது குழப்பமா இருந்தா என்கிட்ட நிறைய ஐடியா கேட்பாங்க. பாட்டி கூட இருந்தா எனக்கு போரே அடிக்காது. ஆனா இப்ப அவங்க அப்படி பேசாம படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு திரும்ப பாட்டி பழைய மாதிரி எழுந்திருச்சு வரணும், என் கூட பேசணும், என் கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அடடா, என்ன பவி இது? இப்படியா ஃபீல் பண்றது? நான் தான் சொன்னேன்ல உன் பாட்டி எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு. அதுக்கு நான் பொறுப்பு. அப்புறம் என்ன? அப்படின்னா பாட்டிய சீக்கிரமா எழுந்திருச்சு வர சொல்லுங்க. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. ஆனா அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? உன் பாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். புரியலையேக்கா. அதாவது உன் பாட்டி கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்களோட ஆழ் மனசுல நம்ம பேசுறது எல்லாமே கேக்கும். அதனால நீ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, கதை இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு அது கேக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உன் பாட்டி எந்திரிச்சு வந்துருவாங்க. அப்படியாக்கா? ஆமா பவி, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். சரிக்கா, ம். நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன். எனக்கு பாட்டி எழுந்திருச்சா மட்டும் போதும். கவலையே படாத பவி, நல்லதே நடக்கும். பாத்தீங்களா, இந்த குட்டி குரங்கு பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு என்னென்னலாம் பிளான் போடுறான்னு. அர்ஜுன், பாட்டி எந்திரிக்கணும்னு தான் நினைக்கிறா. நான் இருக்கிறப்ப அவ என்ன நினைக்கிறது? என்னால் தான் பாட்டி எந்திரிச்சாங்கன்னு இருக்கணும். அது எப்படி உன்னால முடியும் அர்ஜுன்? அந்த நர்சக்கா சொன்னதை நீ கேட்கல? பாட்டிக்கு பிடிச்ச செஞ்சா அவங்க கண்டிப்பா எந்திரிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. பவித்ரா செய்யறதுக்கு முன்னாடி இந்த அர்ஜுன் அதை செஞ்சு ஸ்கோர் பண்ணுவான். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐயோ, என் அண்ணன் எப்பதான் திருந்துவான்னு தெரியல. அம்மா 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 அம்மா, என்னடா? பாட்டிக்கு என்ன பாட்டு பிடிக்கும் தெரியுமா? பாட்டா? ஆமா, சாங்கு. அப்படி போடு போடு அந்த மாதிரி ஏதாவது சாங் தெரியுமா? தெரியாது. சரி, என்ன கதை பிடிக்கும்? ஏய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? பாட்டியை முழிக்க வைக்கதான். என்ன அர்ஜுன் உளர்ற? நீ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, கதை இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு அது கேக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உன் பாட்டி எந்திரிச்சு வந்துருவாங்க. அந்த நர்சக்கா சொன்ன மாதிரி பாட்டிக்கு பிடிச்ச பாட்டு, பிடிச்ச கதை இதெல்லாம் சொன்னா பாட்டி எந்திரிச்சிடுவாங்க. அந்த பவித்ரா இதை செஞ்சு ஸ்கோர் பண்றதுக்கு முன்னாடி நான் அதை செய்யணும். டேய் லூசு லூசு, விடுங்க நீ. பின் என்ன ஜோதி, நாமளே அவளை எப்படி விரட்டுறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். இவன் வந்து பாட்டு பாடணும், கதை சொல்லணும்னு ஐடியா கேட்டுட்டு இருக்கான். ஆமா அர்ஜுன், இப்ப இதுவா முக்கியம்? நீ சொல்ற மாதிரி உன் பாட்டி எந்திரிச்சிட்டா அவங்க ஃபர்ஸ்ட் பவி இங்க இருந்து போக கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல சொல்லு ஜோதி, அப்பன மாதிரியே மொக்கா இருக்கான். யாரு? நான் மக்கா? பின்ன நாங்களாடா மக்கு? அதை நான் சொல்லிதான் தெரியணுமா? திமிர பாத்தியா இவனுக்கு? பின்ன என்னம்மா, பாட்டி எந்திரிக்கலாம் மட்டும் பவி எங்க இருந்து உங்களால அனுப்ப முடியுமா? ஏன் முடியாது? வேணுமாமா இருக்கிற வரைக்கும் அதுக்கு சான்ஸே இல்ல.
ஏற்கனவே மாமா அவளுக்கு பயங்கர சப்போர்ட். இப்ப வேற சித்தப்பா சித்தப்பான்னு நல்லா நடிச்சிட்டு இருக்கா. அவரை தாண்டி உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஐடியா கேட்டதுக்கு நானே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன். ஏய், இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? அவன் கரெக்டா தான் பேசுறான். ஆனா அண்ணி, அவனுக்கு கூட நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அவன் சொன்ன மாதிரி வேணு மாமாவை தாண்டி அவளை அனுப்புறது கஷ்டம்தான். நீ ஒருத்தி, வேணு என்ன பெரிய இவடா? அவ அக்கா நானு. என்ன ஆனாலும் சரி, அந்த குட்டி பிசாச இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். நீ என்ன மட்டும் நம்பு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சூப்பர் அண்ணி, இது போதும். ஐயோ, சாரி 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 அண்ணி. அண்ணி சாரி அண்ணி, சாரி. காயே வெட்டல. என்ன இவன் குட்டி போட்ட போன மாதிரி சுத்திட்டு இருக்கா? சரி போய் என்னன்னு கேட்போம் வா. அர்ஜுன், என்னது இது? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் டீப் திங்கிங்ல இருக்கேன். ஆ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் தானே யோசிக்கிற? சீச்சி, அர்ஜுன் எவ்வளோ பெரிய ஆளு. அவன் அவ்வளோ சீப்பாவா யோசிப்பான்? நான் சொல்றேன் பாரு, அவன் நைட்டு என்ன டிஃபன் யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அர்ஜுன்? நான் எவ்வளவு சீரியஸா உன்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க திங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பிச்சு போடுவேன் பிச்சு. சரி, அப்படி என்னதான் அர்ஜுன் யோசிக்கிற? அர்ஜுன், எதுக்கு சிரிக்கிறேன்னு சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. ஒன்றும் இல்லை, நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஐடியா கிடைச்சிருச்சு, அதான் சிரிச்சேன். என்ன ஐடியா? பாட்டிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு போட்டா பிடிக்கும்ல, அன்னைக்கு கூட எல்லாரும் சேர்ந்து ஆடினீங்களே, அதுவும் என்னை தனியா கழட்டி விட்டு. ஐயோ, இப்ப எதுக்கு அர்ஜுன் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அதே மாதிரி இன்னைக்கும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி நான் பாட்டியே எந்திரிக்க வைக்க போறேன். அந்த பவித்ராவை ஓவர்டேக் பண்ண போறேன். ஓ, எல்லாரும் டான்ஸ் ஆட போறோமா? எல்லாருமா? நோ 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 நோ, இது சோலோ பெர்ஃபார்மன்ஸ். இங்க நான் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணணும். அதனால நீங்க 2 பேரும் வேடிக்கை மட்டும் பாருங்க. நானே ஸ்பீக்கர் ரெடி பண்றேன், ஃபுல் சவுண்ட்ல பாட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுறேன், பாட்டு எழுப்புறேன், பட்டைய கலப்புறேன். இனிமே இந்த அர்ஜுனை யாராலையும் தடுக்க முடியாது. அப்பாடி கன்ஃபார்ம். யாரு நம்மளோட நல்லா பாடுறது? தந்த பூவே தாயாக என்ன பெத்த தாயே. ஆமா, அர்ஜுன் தானே பாட போறேன்னு சொன்னா. அவனை விட்டுட்டு பவித்ரா பாட ஆரம்பிச்சுட்டா. வாச்செல்லோய வாழ்க்கை பரிசா தந்த பூவே தாயாக என்ன பெத்த தாயே வாடி. நீ கேட்டாய உசுர பாலா தார பூவே, நீ நீந்தத்தா கைகள் கொண்டே வாடி. கோடி கண்களும் போதாது அழகான முகம் பார்க்க, வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே. ஏன் அண்ணே, ஒரு வேளை இவ பாடுறத கேட்டு அம்மா எந்திரிச்சிருவாங்களோ? எந்திக்கிறது கூட பரவாயில்ல ஜோதி, அதுக்கு இவ பாடுறதுதான் காரணமா இருக்கும்னா இவ ரொம்ப ஆடுவாளே, அத்தையும் இவளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுதான் ஒரே டென்ஷனா இருக்கு. 100 வானவில் போதாது பண்ண போல ஓவியம் தீட்ட, போதும் பிள்ளை வாசம் மட்டும் போதும் வாடி.
ஏமா அழற? ஒன்னும் இல்ல. நான் பாட்டு பாடினா பாட்டி எப்போதுமே முத்தம் கொடுத்து பாராட்டுவாங்க. ஆனா இன்னும் கண்ணு மூடியே இருக்காங்க. சித்தப்பா, பாட்டியை எழுந்திருச்சு வர சொல்லுங்க சித்தப்பா. நான் பாடினா உங்களுக்கு பிடிக்கும்ல, வர சொல்லுங்க சித்தப்பா. பவி, பாட்டி கண்டிப்பா வருவாங்கம்மா. நீ கவலைப்படாத. நீ அழுதா பாட்டிக்கு பிடிக்காதுல்ல, அழாத. வாங்க நீ போலாம். இவ டிராமா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. சரி விடு. இவ பாட்டால அத்தை ஒன்னும் எழுந்திருக்கலையே, அது வரைக்கும் நிம்மதி. என்ன அர்ஜுன், சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னா உனக்கு முன்னாடி அதை பவி பண்ணி காட்டிட்டா? எனக்கு என்னமோ பவியை நீ பிளான் பண்ணி ஸ்கோர் பண்றது கஷ்டம் தான் தோணுது அர்ஜுன். ஆமாடா, பவி உன்னோட சிம்பிளாவும் இருக்கா, மாட்டாவும் இருக்கா. போதும், ஏன் முன்னாடி அவளை புகழாதீங்க. அடுத்த தடவை அவ என்கிட்ட தோத்து தான் போறா. இந்த 7 மீட்டிங் போதும் நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண. 7 மீட்டிங் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஹாட் சாக்லேட் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேனா? சரி, உன் போனை காட்டு. நீ யாருக்கு லாஸ்டா டயல் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். பிடிச்சவங்க கிட்ட பாசத்தை காட்டலாம், ஆனா மரியாதையே எல்லாருக்கும் கொடுக்கணும். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலைங்க. மஞ்சு, மஞ்சு, அக்கா, என்ன என்னாச்சு? எதை யோசிச்சுட்டே இருக்க? உன்னதான் கேக்குறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். சும்மா சொல்லாதீங்க சிஸ்டர். மேடம் உங்களை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நீ ஏமாத்த முடியுமா? நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலயே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரி, வேணு விஷயம் என்னாச்சு? அதான் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன்லக்கா. எப்ப கேட்டாலும் நீ இதே பதில சொல்லிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் உனக்கு டைம் வேணும்? இங்க பாரு மஞ்சு, நீ என்கிட்ட எதையுமே மறைக்காத. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். நீயா ஏதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்காத. தேவையில்லக்கா, நான் தான் டீல் பண்ணிடுவேன்னு சொன்னனே. நானே பாத்துக்கிறேன். நீங்க கேட்டது ரமா விஷயத்துல வேணு எந்த விதத்திலயும் உங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது, அதானே? அதை நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுறேன்க்கா. என்ன நம்புங்க. நம்புன்னு சொல்ற, ஆனா நீ நடந்துக்கிறது எதுவுமே அப்படி இல்லையே. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? அப்போ என் மேல சந்தேகப்படுறியாக்கா? சொல்லுக்கா, நான் உனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல மஞ்சு. அப்புறம் என்னக்கா? ப்ளீஸ்க்கா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுக்கா. நான் கண்டிப்பா நீ எதிர்பார்க்கிற ரிசல்ட்ட கொடுப்பேன். சரி, நீயே என்ன பண்ணணுமோ அத பண்ணு. ஆனா எது செஞ்சாலோ அதோட முடிவு
நமக்கு ஃபேவரா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், மறந்துடாத. ம் சரிக்கா. என்ன மேடம், சிஸ்டர் இப்படிலாம் பேச மாட்டாங்களே, என்னாச்சு அவங்களுக்கு? அதான் எனக்கும் புரியல. ஆ, நீங்க ஒண்ணு பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். மஞ்சுவை ஃபாலோ பண்ணி அவ என்ன பண்றான்னு எனக்கு சொல்லுங்க. அது போதும். ம். முக்கியமான விஷயம், நீங்க ஃபாலோ பண்றது மஞ்சுவுக்கு தெரியக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் சொல்லிதான் நீங்க செஞ்சீங்கன்னு தெரியவே கூடாது. புரியுதா? உங்களுக்காக கொலை பழியே ஏத்துக்கிட்டேன். இதை நான் பார்த்துக்க மாட்டேனா? இனிமே மஞ்சுவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்குறேன். இவனுங்க வேற பணத்தை கேட்டு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லுங்க. என்னாச்சு கிருஷ்ணா, பணம் ரெடியா? அதை ஏற்பாடு பண்ண தான் போராடிட்டு இருக்கேன். இப்படியே எத்தனை நாளைக்கு என் காதல பூ சொத்தலான் இருக்க? கொடுத்துட்றேங்க, என்னை நம்புங்க. நானே உங்களை நேரில் வந்து பார்க்குறேன். எப்ப பார்க்கணும், எங்க பார்க்கணும்னு முடிவெடுக்கிற இடத்துல நான் தான் இருக்கேன் கிருஷ்ணா. அதை நாங்க தான் சொல்லணும். நாங்க உன்னை இப்பவே பார்க்கணும். இல்லை, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன். நீ எங்க வேணாலும் இருந்துக்கோ, ஆனா நான் உன் வீட்டு வாசல்ல தான் நிக்குது. நீ இன்னும் 5 நிமிஷத்துல வரலன்னா நான் உன் வீட்டுக்குள்ளார வந்துருவேன். அப்புறம் உன் மான தெருவுக்கு வந்துடும். இல்லை இல்லை, இது நானே வந்துடுறேன் இப்போவே. ஏங்க, என்னங்க பார்த்து வர மாட்டீங்களா? இப்படி இடிச்சிட்டு அவசரமா எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை, நீ வேலையை பாரு. வா கிருஷ்ணா, வெளியில இருக்குதுன்னு சொன்னேன், வீட்டுக்குள்ள இருந்து வர. இதே மாதிரிதான் ரெகுலரா பணம் கொடுத்துறேன்னு எங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்குது. ஐயோ இல்லைங்க, பணம் ஏற்பாடு பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதேதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற, ஆனா கொடுக்க மாட்டேங்கிற. அதான் இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கல, அதை வித்து எனக்கு கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிய வேணாம், புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் நீ சூதாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இனிமே நான் உன்னை நம்புறதா இல்ல. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேங்க, வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. வீட்டில் இருக்கவங்களாம் தெரிஞ்சா என் மானமே போயிடும். ப்ளீஸ், உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தலை அடமானம் வச்சாதான் நான் கொடுத்துட்றேன். ப்ளீஸுங்க, ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி, நீ இவ்வளோ கெஞ்சுறதால இப்ப நான் கிளம்புறேன். வாசல் வரைக்கும் வந்த எங்களை வீட்டுக்குள்ள வர வச்சிடாத. சீக்கிரமா என் பணத்தை கொடுக்குற வழியை பாரு. வா போலாம். ஏங்க, யாருங்க இது? அவங்க பிஸ்னஸ் விஷயமா பேசிட்டு போறாங்க. ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க, அதை பண்ணி தரேன்னு சொன்னேன். அதுக்குன்னு வாசல்லேவா நின்று பேசுவாங்க? உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஏதோ அவசரம், பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இதெல்லாம் உனக்கு முக்கியமா? இப்ப இவர் எதுக்கு நம்ம மேல எரிஞ்சு விழுறாரு? மேடம், நீங்க கேட்ட மாதிரியே ரமாதேவியோட கம்பெனி நிர்வாகத்தை உங்க பேர்ல மாத்துறதுக்காக பவர் பட்டாணி ரெடி பண்ணிட்டேன். ஓ, ரமாதேவியோட வாரிசுங்கன்னு பார்த்தா 3 பேர் தான், கிருஷ்ணா, பவானி, ஜோதி. இதுல பவானி இறந்து போயிட்டதுனால
இப்போ உயிரோடு இருக்கிற கிருஷ்ணா ஜோதி இவங்க கையெழுத்து போட்டா போதும் மேடம். ரமாதேவி இப்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால கம்பெனியை சரியா நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்ததா தான் இருக்கும். அதுக்கு தேவையெல்லாம் அவங்க 2 பேரோட கையெழுத்து மட்டும்தான். சரி, நீங்க கிளம்புங்க. நான் இது விஷயமா ஃபர்தரா பேசிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றேன். சரிங்க மேடம், வரேன். கிளம்புங்க. வரேன் சார். வாங்க. என்ன மேடம், இவ்வளவு ஈஸியான விஷயமா முடிஞ்சு போச்சு? ஈஸியா? ஆமா மேடம், வக்கீல் தான் தெளிவா சொல்றாரு. கிருஷ்ணாவும் ஜோதியும் கையெழுத்து போட்டாலே போதும்னு. நீங்க கோடு போட்டா அவங்க 2 பேர் ரோடே போட்டுருவாங்க. பவர் ஆஃப் அட்டார்னில கையெழுத்து போட சொன்னா போட மாட்டானே சொல்லுவாங்க. நான் இப்பவே போனை போட்டு கிருஷ்ணாவும் ஜோதியும் வர சொல்றேன். வேணாம், பண்ணாதீங்க. ஏன் மேடம்? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஈஸியான விஷயம் இல்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்க கிட்ட இருந்து இதுல கையெழுத்து வாங்குறதுல சிக்கல் இருக்கு. என் பேச்சை கேட்டு ஜோதி கூட ஒரு வகையில கையெழுத்து போட வாய்ப்பு இருக்கு. ஆனா கிருஷ்ணா அவ்வளவு ஈஸியா நமக்கு இத சாதகமா செய்ய மாட்டான். என்ன மேடம் பேசுறீங்க? இத்தனை நாளா அவங்க உங்க பேச்ச மட்டும் தானே கேட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்போ. என்னைக்கு ரமாவை கொல்ல நாம அட்டெம்ப்ட் எடுத்தோமோ அப்பவே சீன் மாறி போயிடுச்சு. நீங்க வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிருஷ்ணா டோட்டலா மாற ஆரம்பிச்சிட்டான். பெருசா இங்க வரதில்ல, என்கிட்ட எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்றதில்ல. அவன் பாட்டுக்கு ஒரு ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாமே ரமாவோட மர்டர் அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான். ஆமா மேடம், யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா கொஞ்சம் பட்டுப்படாம தான் இருக்காரு. நான் கூட அதை கவனிக்கவே இல்லை. ஆனா நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்களே, பிரில்லியன்ட் மேடம். அதனாலதான் சொல்றேன், நாம நினைக்கிற மாதிரி ஈஸியா அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிடவே முடியாது. அதனால அவங்களே என்னை தேடி வந்து என்கிட்ட பவரை கொடுக்கணும். அது எப்படி மேடம் முடியும்? மனுஷங்களுக்கு நெருக்கடின்னு ஒண்ணு வரப்பதான் இன்னொருத்தவங்கள தேடி வர தோணும். அந்த நெருக்கடிய அவங்களுக்கு உருவாக்கிட்டாலே போதும், தானா என்ன தேடி வருவாங்க. புரிஞ்சு போச்சு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு எந்த வகையில நெருக்கடி கொடுக்க முடியும்னு நான் ஆராயிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த வேணு விஷயத்துல மஞ்சுவை ஃபாலோ பண்ண சொன்னனே, அது என்னாச்சு? கவலைப்படாதீங்க மேடம், நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் மஞ்சு கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமே நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்துடும். சாரிங்க. இல்லைங்க, பரவாயில்ல. இந்தாங்க, இந்த கர்ச்சீஃபை வச்சு தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. கண்ணை என்னால திறக்க முடியலங்க. தூசி கண்ணில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் வா மஞ்சு, என்ன திடீர்னு வந்திருக்க? அதுவா, ரமா ஆண்டி முடியாம இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க தான் வந்தேன். அடேங்கப்பா, அம்மா மேல உனக்கு அப்படியே நாக்குற? என்னதான் இருந்தாலும் சொந்தம் இல்லையா? இல்லையே, நீ வந்ததை பார்த்தா உனக்கு சொந்தமாக போற யாரையோ பார்க்க வந்த மாதிரில இருக்கு. நீங்க வேற சும்மா இருங்க. சரி சரி, வேணுமாமா மேலதான் இருக்காரு, போய் பாரு.
நிஜமாவே ஆன்ட்டி பக்கம் தான் வந்தேன். சரிம்மா தாயே, உன் ஆன்ட்டியும் மேலதான் இருக்காங்க, போய் பாரு. வேணுவும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? என் கண்ணில் இருக்க தூசியை மட்டும் கொஞ்சம் ஊதி விடுறீங்களா? அப்புறம் நானே போய் வாஷ் பண்ணிக்கிறேன். கண்ணை திறக்க முடியல, ப்ளீஸ். சரிங்க. இப்போ ஓகேங்க, தேங்க்ஸ். என்ன நடக்குதுங்க? அவங்க கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான் ஊதி விட்டேன். ஏன் தூசி விழுந்துடுச்சா? முதல்ல யார் இது? நான் ஹோம் நர்ஸ், பேரு ரோஜா. ரமா மேடத்தை பார்த்துக்க வந்திருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டேனா? ஏய், எதுக்கு இப்ப அவங்க கிட்ட கத்துற? அவங்க யாருன்னு தானே சொன்னாங்க. உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? முதல்ல கிளம்பு இங்க இருந்து. கிளம்புறேன். இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? யாருங்க இது? வந்தாங்க, டென்ஷனா பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அது ஒரு இம்சை. அத்தையே பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஏய் ஜோதி, போற போக்க பார்த்தா மஞ்சு என் தம்பியை ஒரு வழிக்கு கொண்டு வந்துருவா போல. அதுக்கு தானே காயத்ரி சித்தி ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஏய் மஞ்சு, என்ன அதுக்குள்ள வந்துட்ட? வேணுவ பாத்துட்டியா? பார்த்தேன், வேணியும் பார்த்தேன், புதுசா வந்திருக்க நர்ஸையும் பார்த்தேன். ஓ, ரோஜாவா? ஆமா, பெரிய ரோஜா. இப்படி கண்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்க? ஏய், அவ அத்தைய பாத்துக்க வந்திருக்கா மஞ்சு. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. என்னமோ போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவி. எதுக்கு மனோ? நீ தானே எனக்கு மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு சொல்லி கொடுத்த, அதனால தான் நான் பாஸ் ஆனேன். அதான் தேங்க்ஸ். பரவாயில்ல மனோ, உனக்கு தெரியல, அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி எனக்கு சப்ஜெக்ட்ல டவுட் வந்தா உன்கிட்ட கேக்குறேன், நீ எனக்கு சொல்லி கொடு. நீ தான் ஆல்ரெடி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறியே, உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா உனக்கு கொடுக்க நான் வேற ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கேன். என்னது? சாக்லேட். அப்படியா? சரி கொடு. இங்க இல்ல, கடையில இருக்கு. எங்க சித்தப்பா ஃபாரின் சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுல உனக்கு கொஞ்சம் தரேன். நான் 10 சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம நேரா கடைக்கு போறோம். அந்த சாக்லேட்டை உனக்கு தரேன், ஓகேவா? இல்ல மனோ, நான் வீட்டுக்கு போகணும். ஓய், உனக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும் தான், ஆனா அதை விட எனக்கு பாட்டிய ரொம்ப பிடிக்கும். உனக்கு தான் தெரியும்ல, அவங்களுக்கு அடிபட்டு கண்ணு முழிக்காம இருக்காங்கன்னு. ஆமா, அதனால டெய்லி அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் செய்யணுமா. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பிடிச்ச கதை, இப்படி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம செஞ்சா அவங்க காதல கேட்டா சீக்கிரமா எழுந்துச்சு வருவாங்கன்னு ரோஜா அக்கா சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்ப வீட்டுக்கு போகணும் மனோ. இன்னொரு நாள் நான் கடைக்கு வந்து நான் சாக்லேட்டை வாங்கிக்கிறேன். சரி சரி போ. ஆனா எனக்கு ஒன்று தோணுது. என்ன? என் பாட்டியும் இப்படிதான் இருந்தாங்க. நாங்களும் இதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சோம். ஓ, இப்ப பாட்டி குணமாயிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்க. அதுக்காக இதெல்லாம் நீ செய்ய வேணாம் நான் சொல்லல.
நீ ட்ரை பண்ணி பாரு. ஆனா எங்க பாட்டிக்கு இது எதுவுமே ஹெல்ப் பண்ணல. அதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். எங்க பாட்டி மாதிரி இல்லாம ரமா பாட்டியும் குணமாய் வந்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி பவி, நான் கிளம்புறேன். இப்ப பாட்டி குணமாயிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்க. வாங்கம்மா, கொடுங்க. இது வரைக்கும் நான் நர்ஸா இருந்தாலும் டாக்டர் ஆகணும் தான் என் கனவு. அதுக்காக இப்ப நான் நீட் எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் போட போறேன். இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆனாதான் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும். அதுக்கு நீ தான் என் கூட இருக்கணும். அதே மாதிரி என்னோட படிப்புக்கு உதவியா இருந்த ரமா மேடமும் இப்ப கோமாவில் இருக்காங்க. அவங்களும் சீக்கிரம் கண்முழிச்சு வரணும். இதை நான் எனக்கு உதவி கிடைக்கணுங்கிற சுயநலத்துக்காக கேட்கல, அவங்க நல்ல மனசுக்காக கேட்கிறேன். இது எல்லாத்தையும் நீதாம்மா சரி பண்ணி தரணும். இந்தாங்கம்மா. இப்ப பாட்டி குணமாயிட்டாங்களா? இறந்து போயிட்டாங்க. சொல்லுங்கம்மா, அர்ச்சனை யார் என்னோட பேருக்கு? பொண்ணு பேரு திவ்யா, விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம். சரி, அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. சாமி, என் பாட்டி சீக்கிரமா குணமாகி வரணும் தான் நான் ரோஜாக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்காக பாட்டெல்லாம் பாடினேன். ஆனா மனோ இப்படி சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. அவன் சொன்ன மாதிரி என் பாட்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவங்க சீக்கிரமா கண் முழிக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டிக்கலான்னு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இதா பாப்பா. பவி, என்ன பவி இங்க? அதுவா, நீங்க சொன்னீங்கல்ல பாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சா அவங்க சீக்கிரமா கண் முழிச்சிடுவாங்கன்னு. ஆமா. ஆனா என் ஃப்ரெண்டு மனோ அது மட்டும் செஞ்சா பத்தாது, அவங்க பாட்டிக்கு அதெல்லாம் செஞ்சு பொழைக்கலன்னு சொன்னான். அதான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் சாமி கிட்ட வந்து வேண்டிக்கலான்னு வந்த. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க பவி. மருந்து மாத்திரையெல்லாம் தாண்டி சாமிக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. மெடிக்கல் மிராக்கல்னு ஒரு வார்த்தைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க. அப்படின்னா மனுஷங்களை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அததான் கடவுள் சக்தின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது கூட நாம நினைச்சது நடக்க உதவியா இருக்கும். அதுவும் இந்த கோயில் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு உழவார பணி செஞ்சா அவங்க வேண்டினது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. உழவார பணியா? அப்படின்னா? அப்படின்னா சாமிக்கு வேண்டிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து கோயில்ல எல்லா வேலையும் செய்யணும். அப்படி செஞ்சா பாட்டி கண்டிப்பா கண் முழிச்சிருவாங்களா? அதுதான் நம்பிக்கை. நீயும் செஞ்சு பாரு, அது கண்டிப்பா நடக்கும். ஏன், எனக்கே கூட +2ல நல்ல மார்க் வாங்கணும்னு இதே கோயில்ல பணி செஞ்சேன். நானும் அதுக்கேத்த மாதிரி நல்லாவும் படிச்சேன். நான் வேண்டினதும் நடந்துச்சு. சரிக்கா, அப்படின்னா நானும் நாளைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து நீங்க சொன்ன மாதிரி கோயில் வேலைலாம் செய்றேன். எனக்கு பாட்டி கண் முழிச்சு வந்தாலே போதும். கவலையே படாத. உன் நல்ல மனசுக்காகவே உன் வேண்டுதலை சாமி கண்டிப்பா நிறைவேற்றும். சரியா? இப்ப வா போலாம். சித்தி, வாங்க சித்தி. என்ன சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் இல்ல அத்தை.
சொல்லியிருந்தா நாங்களே உங்களை பார்க்க வந்திருப்போமே. நான் வந்தது உங்களை பார்க்க இல்ல, ரமாவை பார்க்க. ரமா கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவளை வந்து பார்க்கவே இல்லை. வந்தா வேணு இருப்பான், தேவையில்லாத பிரச்சனையாவும் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆமா, வேணு வீட்லயா இருக்கான்? இல்லத்த, அவன் ஃபேக்டரிக்கு போயிருக்கான். அப்போ அந்த பவித்ரா? அவ வீட்ல இல்ல, எங்க போனானே தெரியல. அவ கிடக்குறா. நீங்க மேல போய் அத்தைய பாருங்க, நாங்க காஃபி போட்டு கொண்டு வரோம். சரி ஜோதி. என்ன ரமா, எப்படி இருக்க? சாரி 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 சாரி, நீ கோமால இருக்கல்ல, உன்னால பேச கூட முடியாது, பாவம். பரவாயில்ல, நீ பேசலனா என்ன, நான் பேசுறேன், அத நீ கேளு. உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சு தனியா தவிக்க விட்டல்ல, இப்ப நீ இப்படி படுத்து கிடக்கிறது எனக்கு பாதி ஜெயிச்ச மாதிரி தோணுது. ஆனா இது மட்டும் எனக்கு போதாது, நீ இன்னும் நிறைய கஷ்டப்படணும். நான் எப்படி என் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்படுறேனோ, நீயும் அதே மாதிரி உன் குடும்பத்தை இழந்து அனாதையா நிக்கணும். அதுக்காகவாவது நீ சீக்கிரம் கோமா விட்டு எந்திரிச்சு வரணும். நான் உனக்காக வெயிட்டிங். ஏன்னா நான் ஜெயிக்கிறத நீ சுயநினைவோட வந்து பார்க்கணும். அப்பதான் உனக்கு அது பெரிய வழியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் கம்பெனி ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். அநேகமா நீ கண்ணு முழிச்சு வரப்போ நீ உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யமே தர மட்டுமா ஆய் கிடக்க போகுது. நீ நடு தெருவுக்கு வரத பார்க்கதான் நான் இவ்ளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுல பாதி நடந்துருச்சு, சீக்கிரமே மீதியும் நடக்கும். அதுல இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னாச்சு? ஏன் இசிஜி ரைஸ் ஆயிருக்கு? தெரியல, எனக்கு தெரியல, நீங்க பாருங்க. அக்கா, என்னாச்சுக்கா பாட்டிக்கு? ஒன்னும் இல்ல பவி, சும்மா பல்ஸ் மட்டும் ரைஸ் ஆகிருக்கு. நான் பாத்துக்கிறேன். என்ன அம்மா பாத்துட்டீங்களா? அது நான் போய் பார்த்தேன். எல்லாம் உங்களாலதான். நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? உங்களாலதான் பாட்டிக்கு இப்ப பல்ஸ் அதிகமாயிடுச்சு. ஏய், நான் என்னடி பண்ண? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியும், நீங்க பாட்டி கிட்ட என்னமோ சொல்லிருக்கீங்க, அதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. உங்களை யார் இங்க கூப்பிட்டா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தெரியும். என் பாட்டி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தானே நீங்க. அதனால தானே அவங்களுக்கு நீங்க தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தணும் தானே என் தாத்தாவை கூட ஏத்தி விட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப கூட என் பாட்டி கோமா
ஸ்டேஜ்ல படுத்திருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். இப்ப வீட்டுக்கே வந்து அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. சொல்றேன்ல, போங்க வெளில. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உங்ககிட்ட எல்லாம் அப்படிதான் பேசணும். நல்லபடியா பேசுற அளவுக்கு நீங்க ஒண்ணும் நல்லவங்க இல்ல. போங்கன்றல. சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடி அவங்க இவ்ளோ பெரிய ஆளு உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மா இருங்க சித்தி. இப்ப கூட நீங்க இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. இவங்க இப்ப வந்ததாலதான் பாட்டிக்கு இப்ப பல்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளில போ சொல்லுங்க. என்ன ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். முடியாது. இவங்க மூச்சு காத்து கூட பாட்டி மேல படக்கூடாது. ஏன்னா இவங்க அவ்வளவு கெட்டவங்க. என்னடி விட்டா பேசிட்டே போற? இன்னொரு வார்த்தை பேசின அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். ஒரு சின்ன பொண்ணு மேல கை நீட்டுற? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா ஜோதி? ஏய், இப்ப எதுக்குடா இவள அடிச்ச? இவ எதுக்கு முதல்ல பவித்ராவை அடிச்சா? அவ காயத்ரியத்தை எப்படிலாம் பேசினா தெரியுமா உனக்கு? அவ என்ன பேசினான்னு எனக்கு தெரியாது. ஆனா கரெக்டா தான் பேசியிருப்பா. அதுக்காக அவளை கை நீட்டி அடிப்பீங்களா? அப்போ அவளை அடிச்சா நீ திரும்ப இவள அடிப்பியா? ஆமா, அடிப்பேன். என்னடா ஆமா? அவ என்ன ஓம் பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். இப்ப என்ன அதுக்கு? இன்னொரு தடவை அவன் மேல யாராவது கை நீட்டினீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன? நான் இந்த வீட்டுக்கு வந்ததானே தப்பு? எது அம்மா என் சொந்தம்னு நான் அவளை பார்க்க வந்தேன். நீங்க இப்படி இருக்கீங்களே, எக்கட கெட்டு போங்க. அத்தை, அத்தை, அத்தை. அத்தை, நில்லுங்க அத்தை. அத்தை. நில்லுங்க அத்தை. அத்தை. அத்தை, சித்தி. அத்தை, ப்ளீஸ் த. தயவு செஞ்சு கதை தரங்க அத்தை. ப்ளீஸ் த. அத்தை, நீங்க எங்க கிட்ட பேசாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க அத்தை வெளியே. சித்தி. அத்தை, ப்ளீஸ் த. சித்தி. அத்தை. அத்தை. அத்தை, இன்னைக்கு வீட்ல நடந்த விஷயத்துக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு வெளியே வாங்க அத்தை. ப்ளீஸ். அத்தை. ஹே ஜோதி, என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிற? தட்டு, வெளியே வர சொல்லு. சித்தி, சித்தி, இப்படிலாம் நடக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல சித்தி. நீங்க வீட்டுக்கு வந்தப்போ அந்த குட்டி பிசாசு வீட்லயே இல்ல சித்தி. கடைசி நேரத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல சித்தி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருந்தோம். அப்புறம் ஏன் சித்தி எங்க மேல உங்களுக்கு இவ்ளோ கோவம்? ப்ளீஸ் சித்தி, வெளியில வாங்க சித்தி. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சார், என்ன சார்? அத்தை கதவே திறக்க மாட்டாங்க. ப்ளீஸ் சார், நீங்களாவது ஏதாவது அத்தை கிட்ட சொல்லுங்க சார், ப்ளீஸ். என்னது நான் சொல்றதா? ஐயோ, மேடம் என்ன மனநிலையில இருக்காங்களோ எனக்கு தெரியாது. இதுல என்ன இழுக்காதீங்க. அக்கா, பாவங்க அவங்க.
இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவங்கள வெளியிலேயே நிக்க வச்சு கத்த விட்டுட்டு இருப்ப? உனக்கு கோவம்னா அத மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவல்ல. அப்புறம் என்னக்கா, போய் பேசுக்கா. இல்லனா கத்திக்கிட்டே இருப்பாங்க. முடியாது. ஏங்கா? ஏனா அவங்களோட கதறல் எதுவுமே எனக்கு பத்தல. அதனாலதான் இப்ப நான் போய் அவங்க கிட்ட சாதாரணமா பேசிட்டா இன்னைக்கு அங்க நடந்த விஷயம் சாதாரணமா போயிடும் மஞ்சு. அப்படி போயிட்டா அது எனக்கு சாதகமா அமையாது. 1000 தான் எனக்கு சப்போர்ட்டா சரிதா அந்த வேணுவை அரைஞ்சிருந்தாலும் அவன் அவ கூட பிறந்த தம்பியவே அரைஞ்சிட்டோமேன்னு சரிதா யோசிச்சுட்டானா நான் அவமானப்பட்டதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. அந்த பவித்ராவாலையும் வேணுவாலையும் நான் அவமானப்பட்டுட்டேங்கிற நினைப்பு அவளை உறுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த உறுத்தல் தான் அவங்கள நம்ம பக்கம் இன்னும் உறுதியா நிக்க வைக்கும். ஓஹோ, இதுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் கூட இருக்கா? இத நான் யோசிக்கவே இல்லையேக்கா. அதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நாம எதிர்பார்த்த ஒண்ணு நடக்கலனா அதுக்காக வருத்தப்படுறதை விட நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அதான் புத்திசாலித்தனம். போய் அவங்க கிட்ட பேசி அனுப்பி வை. சரிக்கா. மஞ்சு, மஞ்சு ப்ளீஸ். கொஞ்சம் இங்க வாங்க, வாங்க இங்க. மஞ்சு, அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்களா? பின்ன அங்க அக்காவை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க கோவப்பட மாட்டாங்களா? அதுவும் ஒரு சின்ன பொண்ணு அவங்கள அந்த பேச்சு பேசியிருக்கா. போதாததுக்கு வேணு வேற அதுக்கு சப்போர்ட்டா வந்திருக்காரு. அதான் அக்கா செம கடுப்புல இருக்காங்க. புரியுது மஞ்சு. நான் வேணா சித்திக்கிட்ட போய் பேசி பார்க்கவா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். அக்கா இப்ப இருக்கிற டென்ஷன்ல நீங்க அவங்கள பார்த்து பேசி அதுவே உங்க மேல இன்னும் கோவத்தை வர வச்சுட்டா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த கடுப்புல உங்க உறவே வேணான்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அதனாலதான் சொல்றேன். இப்போ நீங்க போய் அக்காவை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணி நடந்ததெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சரி, இப்போ என்னதான் பண்றது? இப்போதைக்கு இத ஆற போடுங்க. அக்கா இந்த மூட் அவுட்ல இருந்து வெளியில வரட்டும். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நீங்க கிளம்புங்க. சொல்றல, கிளம்புங்க. அவளை அடிச்சா நீ திரும்ப இவள அடிப்பியா? ஆமா, அடிப்பேன். அவ என்ன ஓம் பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். இன்னொரு தடவை அவன் மேல யாராவது கை நீட்டினீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சித்தப்பா, தனியா இங்க என்ன சித்தப்பா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல பவி, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான். ஏன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. சரிதா அத்தை உங்களை கை நீட்டி அடிச்சுட்டாங்கன்னு தானே நீங்க வருத்தப்படுறீங்க. எல்லாம் என்னால தானே சித்தப்பா. என்னால ஆரம்பிச்ச பிரச்சனையால தானே அத்தை உங்களை அடிச்சாங்க. சாரி சித்தப்பா. ஐயோ பவி, எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு இருக்க? உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ செஞ்சது சரிதான், போதுமா? ஜோதி ஒன்னு அடிச்சதும் எனக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு, அதான் நானும் கை நீட்டிட்டேன். என் மேல
மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா? இருக்காதா பின்ன? அதனாலதான் நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்களா? சொல்லுங்க சித்தப்பா, நீங்க என்ன உங்க பொண்ணா பாக்குறீங்களா சித்தப்பா? ஆமாம் பவி. எப்போ நீ உன் வாயால என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டியோ அப்பவே உன்னை நான் என் பொண்ணா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீயே சொல்லு, என் பொண்ண ஒருத்தர் கை நீட்டி அடிச்சா ஒரு அப்பாவா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஒரு எமோஷன்ல நான் ஜோதியை கை நீட்டி அடிச்சிட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் சித்தப்பா. நீங்க சித்திய அடிச்சீங்கன்னு தானே அத்தை உங்களை அடிச்சாங்க. நானே அத்தைக்கும் உங்களுக்கும் சண்டை வர காரணமாகிட்டல. அப்படிலாம் இல்ல பவி. எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் அர்ஜுன் சொன்னான், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்துதான் இந்த வீட்டோட நிம்மதியா போயிடுச்சுன்னு. அதான உண்மை சித்தப்பா. என்னால எப்பயுமே பிரச்சனையா தான் இருக்கு. பாட்டி கூட என்னாலதான் இப்படி இருக்காங்க. நான் எதையும் தெரிஞ்சு வேணும்னே செய்யல சித்தப்பா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? உன்னால இங்க எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. நீ இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்க. அது யாருக்கு புரியலைனாலும் எனக்கு புரியுது. நீ இங்க ரொம்ப சரியாவே தான் இருக்க. ஆனா சரியா இருக்க வேண்டியவங்க தான் தப்பா இருக்காங்க. அதுதான் இந்த வீட்ல இவ்ளோ பிரச்சனையும் வர்றதுக்கு காரணமா இருக்கு. நீ கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமா மாறும். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு மனசுல வச்சு கஷ்டப்படாத. நீ கஷ்டப்பட்டா உன் சித்தப்பாவால இதை தாங்கிக்க முடியாது. சரியா? சரி சித்தப்பா. நீ கவலையே படாத, உனக்காக நான் இருக்கேன். உன் கண்ணில் இருந்து இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமா நான் இருப்பேன். பவியும் வேணுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த வீட்ல ஏன் இவ்ளோ பிரச்சனை வருதோன்னு தெரியல. இது எல்லாம் சீக்கிரமாவே சரியாகணும் கடவுளே. என்ன கிருஷ்ணா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்குது? சோறு கண்ட இடம் சொர்க்கம் நினைச்சிட்டு ஜாலியா இருக்க பாக்குறியா? அப்படிலாம் இல்லைங்க. என்ன இல்லைங்க? உன்னை தூக்கிட்டு வந்தா பணத்தை ரெடி பண்ணி தருவேன்னு பார்த்தா நீ எந்த ட்ரையும் பண்ண மாட்டேங்கிறியே. நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லை? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் என்ன விருப்பப்பட்டு சந்தோஷமா வாங்கியிருக்கேன்? அவங்கள போய் பார்க்கணும் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போயே ஆகணும். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுங்க. அந்த அக்கறை இருக்கிறவன் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு மட்டும் உன்னை உட்கார வச்சு சோறு போட்டு ஜாலியா இருக்கணும்னு ஆசையா என்ன? இப்போ ஒண்ணு கேட்டு போல, இப்பவே உன் பொண்டாட்டிக்கு போனை போடு, பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லு. அப்புறம் நீ தாராளமா உன் வீட்டுக்கு போ. என்ன பதிலே காணும்? இல்லைங்க, அது மட்டும் என்னால் முடியாது. ஏன் முடியாது? நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான். அவங்கக்கிட்ட எப்படிங்க பணத்தை ரெடி பண்ணி வந்து தர சொல்லுவீங்க? ஏதோ இது நாள் வரைக்கும் பிஸ்னஸில் கையாளாகாதவனாக இருந்தேன். அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஆனால் இப்படி சூதாடி பணத்தை விட்டுட்டேன்னு தெரிஞ்சா என் வீட்டில் மான மரியாதையே போயிடுங்க. எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு சூதாடின்னு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய அவமானம். இதெல்லாம் நீனு சூதாடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன பண்ணுறது, அதுலேயாவது 4 காசு வரும், நம்ம பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலான்னு நினச்சேன். தப்பாயிடுச்சு. இந்த முடிஞ்சு போன கதையெல்லாம்
இப்ப பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நடக்கிற விஷயத்த பேசு. இப்போ பணத்தை கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ண போற? இல்லைன்னா உன் பொண்டாட்டி கிட்ட டெய்லி இங்க இருக்க அங்க இருக்கன்னு போய் சொல்ல போறியா? அப்படிலாம் இல்லைங்க, பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி தரேன். அதான் எப்படி? தயவு செஞ்சு இப்போ என்ன அனுப்பி வைங்க. உங்களுக்கு வர வேண்டியதில் 10% பணத்தை ஒரு 1 ஹவரில் தந்துடுறேன். 10%னா 5 லட்சம் தெரியும்ல? ம், தெரியுங்க. அதை நான் ஏற்பாடு பண்ணணும்னா முதல்ல இங்கேருந்து போகணும். என்னை நம்பி அனுப்புங்க, நான் உங்கள் நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். சரி போ. ஆனா உன்னை இப்படி அனுப்ப முடியாது. இவனும் உன் கூட வருவான். இதுல நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் இவன் நேரா உன் வீட்டுக்கு தான் போவான். புரியுதா? ம், சரிங்க. சரி, கிளம்பு. நேத்து காயத்ரி பாட்டி உங்களை பார்க்க வந்தப்ப உங்களுக்கு திடீர்னு பல்ஸ் ரைஸ் ஆயிடுச்சுல, அத பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பாட்டி. அந்த கோவத்துல தான் அவங்கள இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டேன். அதனால வந்த சண்டையில சரிதாத்த வேணு சித்தப்பாவை அடிச்சுட்டாங்க. ஆனா வேணு சித்தப்பா என்ன அவரு பொண்ணு மாதிரின்னு சொல்லி எனக்கு தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால நம்ம வீட்ல இப்படிலாம் சண்டை நடக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி. இதெல்லாம் சரியாகி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீங்க திரும்பி எழுந்திருச்சு வரதுதான் பாட்டி. அதனாலதான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம கோயிலுக்கு போறேன். அந்த கோவில்ல இருக்க அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால நான் விரதம் இருந்து இன்னைக்கு ஃபுல்லா கோவில்ல வேலை செஞ்சு உங்களுக்காக வேண்ட போறேன். அப்படி செஞ்சா நீங்க கண் முழிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதான் பாட்டி வேணும். இன்னைக்கு ஃபுல்லா நான் கோவில்ல தான் இருக்க போறேன். என் வேண்டுதல் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரப்ப நீங்க கண்டிப்பா கண் முழிச்சு என்னை கட்டி பிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன் பாட்டி. ஓஹோ, பாட்டியை கண்ணு முழிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா? நமக்கு இது ஏன் தோணவே இல்லை? சரி, இவளுக்கு முன்னாடியே நாமளே கோவிலுக்கு போய் பாட்டிக்காக இந்த பரிகாரத்தை செய்வோம். அப்போதான் பாட்டி என்னால் கண்ணு முழிச்சதான் இருக்கும். இல்லைனா இதுலேயும் இந்த பவி என்னை ஓவர்டேக் பண்ணிடுவா. என்ன பண்ணுறது? டேய், என்னடா ஸ்கூல் கிளம்பலையா நீ? டைம் என்ன ஆச்சு? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஏன்? எனக்கு வேற வேலை இருக்கு. ஏய், என்ன விளையாடுறியா? இன்னைக்கு உனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குல்ல? எக்ஸாமை விட அப்படி என்னடா உனக்கு முக்கியமான வேலை? கேக்குறனே, பதில் சொல்றானான்னு பாத்தியா? நீங்க இருங்க அண்ணி. ஏய் அர்ஜுன், ஏன் ஸ்கூலுக்கு போல? எக்ஸாம்க்கு சரியா படிக்கலையா? அதெல்லாம் படிச்சிட்டேன். அப்புறம் ஏன் போல? நான் இப்ப கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? ஆமா, அப்பதான் பாட்டி கண்ணு முழிப்பாங்க. ஏய், என்ன ஜோதி இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்? அண்ணி, ஏய் அர்ஜுன், நீ கோயிலுக்கு போறதுக்கும் பாட்டி கண்ணு முழிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? இப்ப நான் கோயிலுக்கு போலனா எனக்கு முன்னாடி பவித்ரா போயிடுவா. அப்படி அவ கோயிலுக்கு போய் பாட்டி கண்ணு முழிச்சிட்டா நான் அவகிட்ட தோத்து போயிடுவேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஸ்கூலுக்கு போல, கோயிலுக்கு போய் பாட்டிக்காக வேண்ட போறேன். அப்படியே போட்டேனா ஆளப்பாரு. படிக்கிறத விட இப்ப ரொம்ப முக்கியமாடா இது. அப்போ பவித்ரா என்ன ஜெயிச்சிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? ஏண்டா, அவ கோயிலுக்கு போனா உடனே உன் பாட்டி கண்ணு முழிச்சிருவாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுடா. ஒரு வாரம் முடிச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய்,
இப்படி எல்லாம் ஏட்டிக்கு பூட்டி பேசிட்டு இருக்காத, அடிச்சு பிச்சிருவேன். நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நான் கோயிலுக்கு தான் போவேன். அந்த பவி என்ன ஜெயிக்க கூடாது, அதான் எனக்கு முக்கியம். டேய், உனக்கு என்ன பாரு. விடுங்க நீ, விடுங்க நீ, நான் பாத்துக்கிறேன். ஏய் அர்ஜுன், இப்போ உனக்கு என்ன? பவி கோயிலுக்கு போய் உன்னை ஜெயிச்சிடக்கூடாது அதானே? ஆமா. அவளும் எங்கேயும் போக மாட்டான், போதுமா? எப்படி சொல்றீங்க? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். பவிய வெளியே எங்கேயும் போக விடாம வீட்லயே வச்சுக்கிறோம். நீ கவலைப்படாம ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுது. என்ன, உனக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை வரலையா? நாங்க அவளை போக விடாம பாத்துக்கிறோம்டா. நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ. ப்ராமிஸா அவளை போக விட மாட்டீங்களா? ப்ராமிஸா? போதுமா? அப்படின்னா கையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சரிடா சாமி. பவித்ரா இன்னைக்கு ஃபுல்லா வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டா, அதுக்கு நாங்க கேரண்டி. சரி, நீங்க சொல்றதுனால நான் ஸ்கூலுக்கு போறேன். ஆனா அவ மட்டும் கோயிலுக்கு போனா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். சரிங்க சார், முதல்ல போய் ஷூவை போட்டு ரெடி ஆகுங்க, போங்க. அப்பா, இவனை சமாளிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல. அது இருக்கட்டும் அண்ணி, இவ என்ன அடங்க மாட்டாளா? இப்ப எதுக்கு இந்த கோவில் டிராமாலாம் போடுறான்? அவ எதுக்கோ போட்டு போறா. இவன்கிட்ட வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளை எப்படியாவது எங்கேயும் போக விடாம தடுக்கணும். வா. நான் போயிட்டு வரேன் பாட்டி. ஆனா நான் சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு வரப்ப நீங்க எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்கணும். என்னை ஏமாத்திராதீங்க பாட்டி. நான் வரேன் பாட்டி. இந்த குட்டி பிசாசு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணி, அங்க பாருங்க. ஏய் நில்லுடி. இங்க நாங்க 2 பேரும் குத்துக்கல்லாட்ட இருக்கிறோம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஆமா, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, யூனிஃபார்ம் போட்டு கிளம்பாம எங்கடி போயிட்டு இருக்க? கோவில் கத்த. கோயிலுக்கா? இப்ப நீ கோயிலுக்கு போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு கிளம்பு போ. இல்ல, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டிருக்கேன். நான் பாட்டிக்காக இன்னைக்கு கோவில்ல விரதம் இருக்கிறதா வேண்டியிருக்கேன். அப்படி செஞ்சா பாட்டி கண்மொழிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் இன்னைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போகல அத்தை. அப்படி எல்லாம் வேண்டுனா ஒன்னும் உன் பாட்டி கண்ணு முழிக்க மாட்டாங்க. போய் வேற வேலையை பாரு. பரவாயில்ல அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாட்டி கண்டிப்பா கண்மொழிப்பாங்க. அதுக்கு நான் கண்டிப்பா இந்த விரதம் இருக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுடி. சொல்லிட்டே இருக்கிற, நீ என்னமோ இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்க. அதானே, நீ ஸ்கூலுக்கு போகாம கோவில் கோலோன்னு சுத்திட்டு இருப்ப. நாளைக்கு அம்மா எந்திரிச்சு ஏன் இவ சரியா படிக்கலன்னு எங்களை திட்டுறதுக்கா? அப்படி கேட்கணும்னு தானே இவ எல்லாத்தையும் செய்யறா. என்னமோ நாம இவளை பாத்துக்கிறதே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குனா தானே அத்தை கிட்ட நமக்கு கெட்ட பேரு கிடைக்கும். அப்படியெல்லாம் நினைச்சு எதுவும் செய்யல. இன்னைக்கு லீவ் போட்டாலும் நான் எல்லா லெசனையும் நாளைக்கு சேர்த்து படிச்சிருவேன். பாட்டி உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் ஒன்னும் நடந்துக்க மாட்டேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் என்னடி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு நீ எங்கேயுமே போக கூடாது. ஏன் போக கூடாதுன்னா போக கூடாது. அதான் ஏன்? ஏன்லாம் உனக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நீ லீவ் போட்டாலும் வீட்ல தான் இருக்கணும். உள்ள போடி. முடியாது, நான் கோவிலுக்கு போவேன். ஏய் சொல்லிட்டே இருக்கேன்ல. என்ன விடுங்க அத்தை, நான் கோவிலுக்கு போகணும். முடியாதுடி. என்ன பண்ணுவ? விடுங்கன்னு சொல்றேன்ல. முளைச்சு 3 இலை விடல. என்ன நெஞ்செடுத்த உனக்கு? போட்டேன்னா ஜோதி வா, இவ்வளவு ரூம்ல போட்டு போடலாம். அத்தை வாடி. சித்தி விடுங்க சித்தி. வாடல. என்ன விடுங்க.
உள்ளே கெட. சித்தி அத்தா இன்னைக்கு ஃபுல்லா நீ ரூம்ல தான் கிடக்கணும். அண்ணி இதுக்கும் இவன் வாயை கட்டி போட்டுடலாம். இல்லைன்னா திறந்து விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பா. அதுவும் கரெக்ட் தான். ஆ இரு இரு. போகணும் சித்தி, திறந்து விடுங்க. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி, அத்தா அத்தா ப்ளீஸ் அத்தா என்ன விடுங்க, நான் போகணும். அத்தா அத்தா கட்டு. நல்ல கட்டு. என்ன விடுங்க அத்தா, நான் போகணும் அத்தா. சைலண்டா. ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ். நீ இங்கே இரு. அப்படியே ஒண்ணு இங்கே கட. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி. போடி உள்ள. நல்ல பூட்டு ஜோதி. கதவை திறங்க சித்தி. திறங்க சித்தி. சித்தி கதவை திறங்க, நான் கோவிலுக்கு போகணும். Sorry, sir. Before signing the agreement, I want to meet my aunt, you guys. Unfortunately, she is very ill. It's okay, Venu. No problem. We'll meet her some other day. Today is a very good day, so we signed the agreement without any delay. Oh, okay, sir. Yeah, sure. Here is your advance amount. You immediately start the production work. There are 10 lakhs in this bag. By next month, without any delay, you must deliver the product. Okay? Sure, sir. I will deliver it perfectly. Okay, Venu. So we'll take leave now. We will meet soon. Yeah, sure, sir. Thank you, sir. Thank you, sir. Good luck. வாங்க மாமா. இப்போ வந்துட்டு போறாங்களே, இவங்க தான் நம்ம புது ப்ராஜெக்டோட. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் வேணும். அப்படியா? எவ்வளோ மாமா? 5 லட்சம். 5 லட்சமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒரு அவசர தேவை, சீக்கிரம் கொடு. என்ன விளையாடுறீங்களா? ஒரு 5000 10,000 கேட்பீங்கன்னு நினைச்சா 5 லட்சம் கேட்குறீங்க. எந்த கணக்கில் எடுத்து கொடுக்கறது? டேய், ஏதாவது ஒரு கணக்கில் கொடுறா. இல்ல மாமா, அத்தை இல்லாத இந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு தெரியாம கொடுக்கறது தப்பு. டேய் வேணு, என்ன என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா இருந்திருந்தா நான் கேட்டதும் கேள்வியே கேட்காம பணத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க. வீணா என்ன டென்ஷன் பண்ணாத, பணத்தை கூட. இல்ல மாமா, இப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை. ஏண்டா, கண்ணுக்கு முன்னாடியே 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு பணமே இல்லைன்ற? இது வேற விஷயமா வாங்கின பணம். டேய், எதுவாக இருந்தா என்ன, முதல்ல பணத்தை எடு. முடியாது மாமா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. மாமா, மாமா, மாமா பெரிய பிரச்சனை வரும். மாமா சொன்ன கேளுங்க மாமா. புது ப்ராஜெக்ட் மாமா. மாமா மாமா தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க மாமா. மாமா, இது ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கி இருக்க பணம் மாமா. விடு மாமா, ப்ளீஸ் மாமா. விட்றா. மாமா சொன்ன கேளுங்க மாமா. ஏய், கையை விட்றானா? பெரிய பிரச்சனை வந்துரும் மாமா. விட்றா. கேளுங்க மாமா. விட்றா மாமா. யார் வீட்டு காசை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற? தொலைச்சிருவான் உன்னை. இருக்க இடம் கொடுத்தா தலையில ஏறி உட்காருவியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவாளை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா
பவி நீ எப்படி இங்க வா வெளியே வா வா காட்டு யார் உன்னை இப்படி கட்டி போட்டது? நீ எப்படி இங்க வந்த பவி? சித்தியும் அத்தையும் என்ன இந்த ரூம்ல போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களா? அவங்க எதுக்கு போட்டி வைக்கணும்? நான் கோவிலுக்கு போக கூடாதுன்னு தான். என்ன இவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்திருக்காங்க. அதான் அக்கா எனக்கும் புரியல. நான் பாட்டிக்காக தான் கோவிலுக்கு போய் வேண்டுதல் செய்ய போறேன்னு சொல்லியும் அவங்க என்ன போகவே விடல. நான் ஸ்கூலுக்கு போகாம கோவிலுக்கு போனா நான் சரியா படிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன இப்படி இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. இல்ல பவி, இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நியாயமா பார்த்தா ரமா மேடம் கண்ணு முழிக்கணும்னு நீ கோவிலுக்கு போறத பார்த்து அவங்க சந்தோஷம் தான் படணும். வேற ஏதோ காரணத்துக்காக தான் அவங்க உன்னை போக விடாம தடுக்க பாக்குறாங்க. சரி விடுங்க. இப்ப அத பத்தி பேசினா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் இப்பவே கோவிலுக்கு கிளம்பி போறேன். இல்லனா வேண்டுதலே செய்ய முடியாம போயிரும். ஆமா ஆமா பவி, அதுவும் கரெக்ட் தான். நீ உடனே கிளம்பு. சரிக்கா. பவி பார்த்து பத்திரமா போயிடுவல்ல. மறுபடியும் நீ அவங்க கண்ணுல மாட்டிக்கிட்டா சிக்கல் ஆயிடும். அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்க்கா. நீங்க மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்ன பவி? இங்க நடந்த விஷயம் எதுவும் வேணு சித்தப்பாக்கு தெரிய வேணாம். ஏன்? ஏற்கனவே நேத்து காயத்ரி பாட்டி வந்தப்ப சண்டை நடந்துச்சுல. சரிதாத்தா வேணு சித்தப்பாவை அடிச்சுட்டாங்கல. இப்ப என்ன ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சா சித்தப்பாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சண்டைக்கு போவாங்க. என்னால மறுபடியும் இந்த வீட்ல சண்டை வர வேணாக்கா. நான் கோவிலுக்கு போய் வேண்டுதல் முடிச்சிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. ஐயா, சொல்லு பாப்பா. நான் இன்னைக்கு கோவில்ல உழவார பணி செய்யணும். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றீங்களா? உழவர பணியா? அதெல்லாம் யாரு பாப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது? எனக்கு தெரிஞ்ச அக்கா தான். என் பாட்டி குணமாகணும்னு செய்யறேன். என்னன்னு சொல்றேன், ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிறியா? நீங்க சொல்லுங்க, நான் நல்லாவே ஞாபகம் வச்சுப்பேன். உழவர பணிங்கிறது அந்த அம்மன் கிட்டயே நேரடியா பேசுறதுக்கு சமம். எல்லாரையும் காப்பாத்துற அந்த அம்மனுக்கு நாம செய்யற சேவை. இப்படி வா தாயி சொல்றேன். பாப்பா, முதல் வேலையா இங்க இருக்கிற எல்லா குப்பையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ற வேலை தான். இந்த தரையெல்லாம் நல்லா மாப்பு போட்டு துடைக்கணும். அப்புறம் இங்க பக்தர்கள்லாம் வராங்கல்ல, இங்க வாங்குற குங்குமம் விபூதி எல்லாம் தூண்ல போட்டு போயிருவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா துடைக்கணும். அப்புறம் இங்க மேலே எல்லாம் ஒட்டடையா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒட்டடை அடிக்கணும். சரியாமா? இங்க பாத்தியாமா, எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்திருக்காங்கல்ல, இது ஒரே பிசு பிசுன்னு இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் சுத்தமா துடைக்கணும். அதுக்கப்புறம் இங்க பாரு, இங்க வளர்ந்துருக்கிற செடி கொடியெல்லாம் நல்லா களை எடுத்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க செடியெல்லாம் வெட்டி கூட்டி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். சரியா? அம்மா, இதையெல்லாம் நீ செஞ்சாலே போதும். நீ நினைச்சத இந்த அம்மா செஞ்சு கொடுப்பா. சரிங்க ஐயா, நான் இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன். சரிம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிம்மா. ரோஜாக்கா சொன்ன மாதிரி நான் எப்படியோ வீட்ல அடைச்சு வச்சதையும் தாண்டி கோவிலுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நான் பூசாரி ஐயா சொன்ன எல்லா வேலையையும் கரெக்டா பண்ணிடுறேன். என் பாட்டி மட்டும் எப்படியாவது கண் முழிச்சுட்டா எனக்கு போதும். சரி சாமி, நான் போய் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். அகம் நீ
உச்சகம் நீ அணுவான உலகின் நகலம் நீ எறும்பின் இதய ஒளி நீ களிரின் துதிக்கை கனமும் நீ 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா என்னடி இது சின்ன பொண்ணு இவ்ளோ வேலையை இழுத்து போட்டு செய்யுது இவளுக்கு அப்படி என்ன வேண்டுதல் இருக்க போகுது இந்த வயசுல வேற என்ன இருக்கும் பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருப்பா இல்ல இத நான் எனக்காக வேண்டல என் பாட்டிக்காக வேண்டேன் என் பாட்டி உடம்பு சரியில்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்களுக்கு சரியாகணும் தான் நான் இந்த வேண்டுதலை செய்யறேன் பரவாயில்லம்மா சின்ன பொண்ணா இருந்தாலும் பாசத்துல ரொம்ப பெரிய மனசா இருக்கியேம்மா நீ வேண்டுனத கண்டிப்பா இந்த ஆத்தா நிறைவேற்றி வைப்பா நீ கவலையே படாத உன் பாட்டி நல்லா இருப்பாங்க பாப்பா அந்த மரத்தடியில பொன்னாச்சி அம்மன் இருக்கா உன் கையால ஒரு 5 குடம் தண்ணி எடுத்து பொன்னாச்சி அம்மனுக்கு ஊத்துறியாமா நினைச்ச மாதிரியே ரமா மேடத்துக்கு கான்ஷியஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே,
மேடம், உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க சீக்கிரம் எந்திரிச்சு வரணும். மாமா, 5 லட்சம் ரூபாயை அவசரமா எடுத்துட்டு போற அளவுக்கு மாமாக்கு என்ன தேவைன்னு சுத்தமா புரியலையே. ஆனா அதுக்காகலாம் இந்த ஆர்டரை கைவிட்டு போக விடக்கூடாது. ஃபைனான்சியர் கிட்ட பேசி அந்த பணத்தை ரெடி பண்ணி எப்படியாவது ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ரமாத்தை கண்முழிச்சு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தே ஆகணும். சார், ஃபைனான்சியர் கிட்ட அர்ஜென்ட்டா மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டாங்களா? வந்துட்டாங்க சார். நீங்க வந்துட்டா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க போய் பிரசன்டேஷனை ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார், ரெடி பண்ணிடுறேன். ஹலோ சார், நான் ரோஜா பேசுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். நான் ஒரு முக்கியமான இன்வெஸ்டர் மீட்டிங்ல இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டா? ஆமா சார். ரமா மேடத்துக்கு கான்ஷியஸ் வந்துட்டு போச்சு. நானே இப்பதான் கவனிச்சேன். அவங்க கை விரல்லாம் அசைஞ்சது. ECG மீட்டர்ல கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? பவிதா சார். பவியா? என்ன சொல்றீங்க? ஆமா சார். அவதான் மேடம் கண்ணு முழிக்கணும்னு சொல்லி கோவில்ல வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கா. அதுவும் வெறும் வேண்டுதல் இல்ல சார், ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து கோவில்ல எல்லா வேலையும் செஞ்சு மேடத்துக்காக வேண்டிட்டு இருக்கா சார். அவளோட இந்த வேண்டுதல் தான் மேடத்தோட ஹெல்த்ல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கு சார். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் சார். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்பதான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு புரியுது. நீங்க வேணா பாருங்க, பவித்ராவோட வேண்டுதலால மேடம் சீக்கிரம் குணமாகி வரப்போறாங்க. அதாங்க நானும் எதிர்பார்க்கிறேன். ஒரு முக்கியமான மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து பவியை பார்க்கறேன். ஓகே, நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. யார் மணி? தனியா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நான் இந்த கோவில் வேலை செய்யறதா வேண்டியிருக்கேன். சரி, உன் கூட அப்பா அம்மா யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து என்ன பிடிச்சீங்க. இல்லன்னா கீழே விழுந்து என் வேண்டுதலை முழுசா செய்ய முடியாம போயிருக்கும். இந்த சின்ன வயசுல அப்படி யாருக்காக வேண்டுதல் செய்யணும்னு நீங்க வந்திருக்க? என் பாட்டிக்காக. பாட்டிக்காகவா? யார் உங்க பாட்டி? அவங்க பேரு ரமாதேவி. அவங்க இப்ப ஆக்சிடென்ட்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ரமாதேவி, உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. 1க்கு 2 வரப்போகுது. ஆபத்துல ஈஸியா தப்பிச்சிருவ.
இன்னொரு ஆபத்துல ரொம்ப கஷ்டப்படுவ. இருந்தாலும் அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். நடக்க போறத நினைச்சு கவலைப்படாத. எல்லாமே கடந்து போனாதான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன், நலமுடன். என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. உங்க ரமாதேவி பாட்டிய நான் ஏற்கனவே பார்த்து பேசியிருக்கேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல சில விஷயங்கள் ஆச்சரியமாவும் இருக்கும், சில விஷயங்கள் அதிர்ச்சியாவும் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கடந்துதான் போகணும். அம்மா, நீங்க யாரு? நானா ஊர் ஊரா கடவுளே கெதின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தி. ஏன் உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா? இருக்கே. இந்த அம்மன் எங்கெல்லாம் இருக்காளோ அங்கெல்லாம் என் வீடுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அம்மாவா இந்த அம்மன் இருக்கா. அப்படின்னா நான் வேணுனத இந்த அம்மன் நிறைவேற்றி வச்சிருவாங்களா? மாட்டாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? வேண்டுதல்ங்கிறது உடனே நிறைவேற விஷயம் இல்லம்மா. அதுக்கு உண்டான நேரத்துல நிறைவேறும். வேண்டுதல் செய்யற யாருமே அவங்க நினைக்கிறது நிறைவேறினா போதும் தான் இருக்கணும். அது எப்ப நிறைவேற்றணும், எப்படி நிறைவேற்றணும்னு இந்த அம்மன் தான் நினைக்கணும். அப்போ என் பாட்டி இன்னைக்கே கண்மொழிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்ன நீங்க குழப்பிட்டே இருக்கீங்க? நான் குழப்பல. இயற்கை இப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரேன். உன் பாட்டி கோமாக்கு போய் எத்தனை நாளாச்சு? 10 நாள் ஆகுது. அப்போ நீ ஏன் முத நாள் வராம 10 நாள் கழிச்சு வந்திருக்க? எனக்கு இந்த வேண்டுதலை பத்தி இப்பதான் தெரிஞ்சது. பாத்தியா, நீ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கே காலமும் நேரமும் கூடி வர வேண்டியது இருக்கு. அப்படின்னா நீ எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கு காலமும் நேரமும் கூடி வரணும் இல்லையா? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை இருக்கும். கர்ம வினைனா? அது நம்ம செஞ்ச செயல்களுக்கான கணக்கு மாதிரி. அந்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இப்ப உன் பாட்டி கோமால படுத்திருக்கிறது அந்த கர்ம வினைனால தான். அந்த கர்ம வினைனால நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என் பாட்டி கோமால இருக்கிறது நல்லதுக்கா? சரி, ஒருவேளை அவங்க நல்லபடியா இருந்து இப்ப அவங்க உயிருக்கு ஆபத்தா இருந்தா? அச்சச்சோ. அதனாலதான் இந்த இயற்கையே அவங்கள இப்ப இந்த நிலைமையில வச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான்னு நம்ம எடுத்துக்கணும். நீ கவலைப்படாம உன் மனசுல என்ன நினைச்சு வேண்டுனியோ அதை மட்டும் செய். மத்ததெல்லாம் அந்த அம்மனே பாத்துக்குவா. உன்ன மாதிரி எந்த பாவமும் அறியாத குழந்தைங்க வேண்டுதல கடவுள் உடனே கேட்டுப்பாரு. அதே மாதிரி உன் வேண்டுதலையும் அம்மன் சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பா. சரியா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்க கூட பேசினதும் இன்னைக்கு இல்லைனாலும் சீக்கிரம் என் பாட்டி கண்முழிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு இதுவே போதும். எக்ஸாமையும் சீக்கிரமாக எழுதி முடிச்சாச்சு. பவித்ராவையும் அம்மா கிட்ட சொல்லி வீட்டிலே இருக்க வச்சாச்சு. எல்லாமே நாம் நினச்ச மாதிரியே நடந்திருக்கு. ஆனாலும் இன்னும் பவியை முழுசாக ஜெயிச்ச ஃபீல் கிடைக்கலையே. ஐடியா! பவியை விட நாம் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும்னா அவளுக்கு முன்னாடி நாம் கோயிலுக்கு போய் பாட்டிக்காக வேண்டிக்கணும். ஏன்னா அவள் நாளைக்கு கூட இங்கே வந்து வேண்டிக்க சான்ஸ் இருக்கு. பரவாயில்லடா அர்ஜுன், வர வர பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. கடவுளே, என் பாட்டி திடீர்னு கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்களுக்காக கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா அவங்க சீக்கிரமா எழுந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால்தான் நான் கோயிலுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருக்கேன். என் ப்ரேயரை எப்படியாவது நிறைவேற்றி வச்சிருங்க கடவுளே. என் பாட்டி கண் முழிச்சதும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டதால் தான்
அவங்க கண்ணு முடிச்சாங்க அப்படின்னு தெரியணும். அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மட்டும் நடந்துட்டா போதும். சரியா? ஐ, மணி கூட அடிக்குது. அப்ப நம்ம வேணுனது கன்ஃபார்மா நடந்துடும். ஏய், நீ எப்ப வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேனே. காலையிலேவா? எப்படி வந்த? நடந்துதா? என்ன நக்கலா? எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஓ, அதெல்லாம் உன் வேலை தானா? என்ன பாக்குற? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அத்தை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சாங்க. ஆனா நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதை எப்படி எஸ்கேப் ஆன? ஏன்னா அதெல்லாம் அந்த அம்மனோரால தான். அந்த அம்மனே நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப யார் தடுத்தாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல அர்ஜுன். பாரு, என்ன கோவிலுக்கே போக கூடாதுன்னு தடுத்த உன்னையே வர வச்சுட்டாங்க பாத்தியா? ஏய், இந்த தடவை என்ன ஜெயிச்சிட்டல? ஏன் அர்ஜுன் இந்த மாதிரி பேசுற? நம்ம 2 பேருமே பாட்டிக்காக தானே வேண்டிக்கிறோம். அப்புறம் என்ன? நான் உன் கூட சேர்ந்து வேண்டிக்கிறதா? வீட்ல இருந்து தப்பிச்சா வந்த உன்னை என்ன பண்றேன்னு பாரு.